இந்தியாவும் மொரிஷியஸும் தங்கள் நாட்டு கரன்சியில் வர்த்தகம் செய்து கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிறு குறு தொழில் உள்ளிட்ட 8 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றம். மொரிஷியஸ் நாட்டின் புதிய நாடாளுமன்றத்தை கட்டுவதற்கு உதவி. அந்நாட்டின் தேசிய தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவுன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிப்பதற்கு வரும் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தரவு. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் தொகை 2,500 ரூபாயாக அதிகரிப்பு. நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குடும்ப தலைவரின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக உள்ளது. எனவே எங்கள் அரசு 2025-26ஆம் நிதியாண்டு முதல் இவ்வுதவித்தொகையை ரூபாய் 2,500 கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் அடங்கிய திமுக பிரதிநிதிகள் குழு சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வருகிற 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன், தெலுங்கு தேச கட்சி மாநில தலைவர் ஸ்ரீனிவாச ராவுடன் தமிழக குழு சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வரும் 22ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பு. தமிழகத்தில் மெட்ரிக் பள்ளிகளிலும் சேர்த்து 30 லட்சம் குழந்தைகள் மும்மொழி படிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் 3வது மொழி கற்பிக்கப்படுவது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளிக்குமாறு வலியுறுத்தல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட செய்தி சொல்றாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில 3 மொழி இருக்கு? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில 2வது மொழி தமிழ் இல்லாம குழந்தைகள் படிக்கிறாங்க அதே ஸ்டேட் போர்ட்ல? அதையும் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு 30 லட்சத்தை தாண்டி தமிழக அரசினுடைய கணக்கு இருக்கும். அறிவிப்பவர்கள் யாராவது மும்மொழி கொள்கையை ஏற்பார்களா? தமிழக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? என்னங்க பேசுறாங்க? பிடிஆரின் மகன் இந்திய குடிமகனா அமெரிக்க குடிமகனா என அண்ணாமலை கேள்வி. அமைச்சர் பிடிஆர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரா எனவும் விமர்சனம். காவிரி டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் 2வது நாளாக இன்றும் மழை. கடந்த சில நாட்களாக சுட்டரித்த வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வயல்களில் வெள்ளம். நடவு செய்த பயிர்கள் நீரில் முழுகி எடுப்பதால் உழவர்கள் கலக்கம். கனமழை எச்சரிக்கையை அடுத்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடியிலும் விசைப்படகுகளை கரைகளிலேயே நிறுத்திய மீனவர்கள். சென்னை துறைப்பாக்கத்தில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த 3 வயது பெண் குழந்தை. தடுப்புகள் வைக்கப்படாமல் அலட்சியமாக விடப்பட்ட பள்ளத்தில் விழுந்து முழுகியதால் தீவிர சிகிச்சை.
கனமழையால் உதகை மலை ரயில் பாதையில் உருண்டு விழுந்த பாறை. தண்டவாளம் சேதமானதால் பாதியிலேயே ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தமிழக மின்வாரியம் 2வது முறையாக ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க டெண்டர் கூறியது. 6 கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர் நிறுவ டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மாநில அரசு அமைக்கும் குழு பரிந்துரைத்தால் மட்டுமே PMST பள்ளிகளை ஏற்போம் என கடிதத்தில் தெரிவித்துள்ளோம். தமிழ்நாட்டில் PMST பள்ளிகளை ஏற்படுத்த மாநில அரசு முன்வந்து பின்வாங்கியதாக கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மறுப்பு. தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை மட்டுமே ஏற்போம். தேசிய கல்விக் கொள்கையோ மும்மொழி கொள்கையோ ஏற்பதாக கடிதத்தில் எங்குமே சொல்லவில்லை. கடிதத்தில் உள்ள உண்மையை திரித்து பேசுவதை நிறுத்துங்கள் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கனிமொழி பதிலடி. தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். தமிழர்களின் கண்ணியம், பாரம்பரியம், சுயமரியாதையை அவமதித்து விட்டதாக காட்டும். On the part of an elected representative to utter such word for India's people. Dharmendra Pradhan has blatantly attacked the dignity, heritage and self-respect of the people of Tamil Nadu by calling them uncivilized. He is insulting every Tamilian in the country. தர்மேந்திர பிரதானின் பேச்சு வெட்கக்கேடானது என காங்கிரஸ் காட்டும். Called the people of Tamil Nadu shameful, disrespectful and undemocratic. Pradhan's remark is yet another example of BJP's deep-seated contempt for diverse cultures and democratic values. பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சியின் ஒரு பகுதியே தர்மேந்திர பிரதானின் பேச்சு என்றும் கண்டனம். Dividing the nation, BJP's undeterred arrogance is on full display. The people of Tamil Nadu and the whole nation will not tolerate this insult. Dharmendra Pradhan must apologize and resign. தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக இருக்கும் இருமொழி கொள்கையை சீர்குலைக்க முயற்சிப்பது ஏன் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி. தனது மாணவர்களுக்கு எது சிறந்தது என்பதில் தமிழ்நாடு ஒருபோதும் சமரசம் செய்யாது எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். சீமானிடம் ஸ்ட்ராங்காக இருக்குமாறும் தொடர்ந்து ஃபைட் பண்ணுமாறும் கூறி ஊக்கமளித்த அண்ணாமலை. ஷேடோ ஃபைட்டர்களான இருவரும் நிழலோடு யுத்தம் செய்து கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். நிழலோடு அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் யுத்தத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் யுத்தத்திற்கும் பல மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்றபோது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரியடித்த சம்பவம். தலைமறைவாக இருந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக பெண் நிர்வாகி 4 மாதங்களுக்கு பிறகு கைது. திமுக மாணவரணி செயலாளராக இருந்த எழிலரசன் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம். வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை புதிய மாணவரணி செயலாளராக நியமித்தும் உத்தரவு. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பணம் யாருக்கு போனது என அன்புமணி கேள்வி. அமலாக்கத்துறையின் புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு துவக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல். கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஆண்டனி என்ற ஆசிரியரை கைது செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாழடைந்த கிணற்றில் சாய்ந்த அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட லாரி. 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 600 மூட்டை நெல் சேதம் என தகவல்.
நீரின்றி வறண்டு காணப்படும் ஒகேனக்கல் காவிரி ஆறு வினாடிக்கு 300 கனஅடி மட்டுமே வருவதால் பாறைகளாக காட்சியளிப்பு. மதுரை மேலூரில் திருடு போன சரக்கு வாகனம் சென்னைக்கு ஓட்டி செல்லும் போது மடக்கி பிடித்து உளுந்தூர்பேட்டை போலீசார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் டிஸ்சார்ஜ். நெஞ்சுவலிக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமாகி வீடு திரும்பினார். கேரளாவின் வைக்கம் மகாதேவா கோவிலில் முடிவுக்கு வருகிறது சாதிய அடிப்படையிலான சடங்குகள். குறிப்பிட்ட சமூக பெண்கள் மட்டுமே பங்கேற்று வந்த குத்துவிளக்கு பூஜையில் அனைத்து சமூக பெண்களும் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியா அருணாச்சல பிரதேசம் என்று கேட்டால் சாரி என்ற பதில். சீனாவின் டீப்சீக் AI செயலியை இந்தியாவில் தடை செய்யுமாறு மத்திய அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். இந்தியாவில் விரைவில் ஸ்டார்லிங் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவை. ஜியோ மற்றும் SpaceX நிறுவனங்கள் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சொத்துக்கள் பறிமுதல். வங்கிக் கணக்குகளையும் முடக்கி நடவடிக்கை. மாசி மகத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வேண்டுதல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.